விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாம் உழவுமகன் சேனலில் பார்க்க போகிறது விவசாயிகளுடைய ரகசிய ஆயுதம் வேப்பங்கொட்டை கரைசலுங்க. இது 100% இயற்கை, குறைந்த செலவில் அதிக ரிசல்ட் தரக்கூடிய இந்த வேப்பங்கொட்டை கரைசலை எப்படி தயார் பண்ணலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற விவசாயிகளுக்கு இதை பகிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ தூளாக்கப்பட்ட வேப்பங்கொட்டைங்க. இதை நல்லா இடித்து வச்சுருக்கணும். இது 1 கிலோ தேவை. அடுத்தது 2 லிட்டர் கோமியம். 2 லிட்டர் கோமியம். இப்படி ஒரு குடுவைக்குள்ளே இந்த வேப்பங்கொட்டையை எடுத்து நம்ம போடணும். கிலோ வேப்பங்கொட்டை தூளாகப்பட்டது இந்த இதில் போட்டாச்சு. கோமியம் 2 லிட்டர் இப்போ ஊற்றணுங்க. ரெண்டு லிட்டரு கோமியம் ஊற்றியாச்சு. இப்போ காற்று போகாமல் டைட்டாக மூடணும். இதான் முக்கியமே. காற்று போச்சுன்னா இந்த வேப்பங்கொட்டை கரைசலை தப்பாக போயிடும், சரியாக வராது. நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது டைட்டாக மூடணும், காற்றே போகக்கூடாதுங்க. எவ்வளோதாங்க, டைட்டாக மூடியாச்சு. 3 நாள் கோமியத்தில் இந்த வேப்பங்கொட்டை நல்லா ஊறி அந்த சாரெல்லாம் கோமியத்தில் கலக்கணுங்க. 3 நாள் முடிஞ்சுது. இப்போ நம்ம டப்பா ஓப்பன் பண்ணோம். கேஸ் ஃபார்ம் ஆகிருக்குங்க, பார்த்து திறக்கணும். இதை வடிகட்டி பயிர்களுக்கு நம்ம தெளிப்பு செய்யலாம். நல்லா இருக்குங்க. இதை காற்று போகாமல் மூடி வைக்கணும். காற்று போச்சுன்னா புழு வச்சிடும், அதை நம்ம பயன்படுத்த முடியாது. 10 லிட்டர் தண்ணிக்கு இந்த வடிகட்டிய வேப்பங்கொட்டை கரைசலை நம்ம டேங்கில் ஊற்றி நாம் தெளிப்பு செய்யலாங்க. வேப்பங்கொட்டை கரைசலை பயிர்கள் மீது தெளிப்பு செய்யும்போது அதில் உள்ள கசப்புத்தன்மை பயிர்களில் பூச்சிகள் வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, பூச்சிகளுடைய இனப்பெருக்கத்தை தடுப்பதில் இது மிகப்பெரிய பயனாக இது இருக்குங்க. அஸ்வினி, வெள்ளை இலைப்பேன், மாவு பூச்சி போன்ற கட்டுப்படுத்தாத இந்த பூச்சிகளையும் வேப்பங்கொட்டை கரைசல் கட்டுப்படுத்தும். நெல் பயிரில் வர இலை சுருட்டு புழு, காய்கறியில் வர காய்த்துளுப்பான் புழுக்கள், வெட்டுக்கிளிகள் இவற்றையெல்லாம் ஓட விரட்டுங்க. இது மட்டும் இல்லாமல் பூஞ்சான நோய்கள், இலைப்பிள்ளை நோய்கள் போன்ற அனைத்து நோய்களையும் இந்த ஒரே வேப்பங்கொட்டை கரைசல் மூலம் நம்ம விரட்டலாம். குறிப்பாக இந்த வேப்பங்கொட்டை கரைசலை காலை வேலை அல்லது மாலை வேலையில் 15 நாளுக்கு ஒரு முறை நம்ம தொடர்ந்து தெளிப்பு செய்து வந்தால் அதிகமான மகசூல் பெற்று அதிக வருமானம் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.